திடீர் மாரடைப்பால் மேடையில பாடிக்கிட்டு இருந்த பாடகர் ஹரிஹரன் சுருண்டு விழுந்து அங்கவே அவருக்கு ஏற்பட்டிருக்க மிக பெரும் பரிதாபம் தமிழக மக்கள் அனைவரையும் உச்சக்கட்ட சோகத்துல ஆழ்த்திருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான பின்னணி பாடகர்கள்ல முக்கியமான ஒருத்தவர் நம்ம ஹரிஹரன். ஹரிஹரன் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வரக்கூடிய எத்தனையோ பாடல்கள் மக்கள் மனசுல இன்னமும் அதிக அளவுல வாழ்ந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். அப்படி தமிழ்ல இதுவரைக்கும் ஹரிஹரன் 20,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் இருக்காரு. ஹரிஹரன் பாடல்கள் அப்படின்னாலே இது கொஞ்சம் காதல் சம்பந்தப்பட்ட பாட்டா இருக்காது. சோக பாட்டா இருக்காது. இல்ல வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு தேவையான சில எனர்ஜி மிக்க பாட்டா இல்லாம, எல்லாவித பாடல்களையுமே ஹரிஹரன் ரொம்ப சிறப்பா பாடுவாரு. ஹரிஹரன் வாய்ஸ் பார்க்கறதுக்கு எந்த பாட்டு பாடுனாலும், அந்த பாட்ட மக்களுக்கு பிடிச்ச மாரி மாத்தி, அந்த பாட்டுக்கு உயிருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திறமையான பாடகர். இவரு நம்ப ஏ.ஆர். ரகுமான் மியூசிக்ல நெறைய பாடல்கள் இன்னும் கூட மக்களால அங்கங்க கேட்டு கொண்டாடப்பட்டுட்டு தான் இருக்கு. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, உருது, பஞ்சாபி, வங்காளம்னு மொத்தமா ஒரு 10 மொழிகளுக்கும் மேற்பட்ட மொழிகள்ல நம்ப ஹரிஹரன் பாடல்கள் பாடியிருக்காரு. இதற்காக தமிழ் மட்டும் இல்லாம இந்த 9 மொழிகள்லயுமே நெறைய விருதுகளையும் வாங்கி குமிச்சிருக்காரு ஹரிஹரன். அப்படியாப்பட்ட ஹரிஹரன் ரீசென்ட்டா சில நெறைய பாடல்கள நெறைய கலை நிகழ்ச்சிகள்லயும் பாடிட்டு தான் இருக்காரு. ஹரிஹரன பொறுத்தவரைக்கும் ஒரு பின்னணி பாடகர் தான். ஆனா இவரு பின்னணி பாடகரா மட்டும் இல்லாம, சில பாடல்கள இவரே எழுதி சொந்தமா பாடியும் இருக்காரு. அதே மாரி சில பாடல்களுக்கு இவரே இசையும் அமைச்சிருக்காரு. இப்படி இசை பயணத்துல அவருக்கு என்னலாம் பண்ண முடியுமோ, அது எல்லாத்தையும் பண்ணி தனக்கென ஒரு தனி இடத்த மக்கள் மத்தியில பிடிச்சிருக்கவரு ஹரிஹரன். அப்படியாப்பட்ட ஹரிஹரன் வெறும் பாடகரா மட்டும் இல்லாம, ஒரு சில டிவி நிகழ்ச்சிகள்ல, அதுவும் குறிப்பா இசை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு, அதுல பாடக்கூடிய இளம் பாடல்கள தேர்ந்தெடுத்து, அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான சில முக்கியமான பணிகளையும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு ஹரிஹரன். அதே மாரி வெளிநாடுல நடக்கக்கூடிய நெறைய கலை நிகழ்ச்சிகள்ல, இன்னமும் அவருக்கு வயசு இப்போ 70 ஆகப்போது. அந்த பாடல்கள பாடி மக்கள அங்கங்க மகிழ்விச்சுட்டு தான் இருக்காரு நம்ப ஹரிஹரன். இப்படி 70 வயதுக்கு மேல ஆனாலும், இசையில அவருடைய ஆர்வம், ஈர்ப்பு அப்படிங்கிறது இன்னமும் கொஞ்சம் கூட குறையல. கடைசியா கூட ஒரு வயதான தோற்றத்துல ஹரிஹரன் பாடவே முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டு பாடியிருப்பாரு. அந்த வீடியோ கூட இணையத்துல படு வைரலா மாறுனுச்சு. இசை மேல எந்த அளவுக்கு அவருக்கு ஈடுபாடு இருந்துச்சுன்னா, இப்படி இந்த வயசான நேரத்துல பாட முடியாம நேரத்துல கூட வந்து பாடல்கள இவர் தெளிவா, அழகா பாடுறாரு அப்படின்னு எல்லாருமே அவர பார்த்து ரொம்ப பெருமையும் பட்டாங்க. அப்படிதான் நேற்று தினம் ஒரு முக்கியமான கலை நிகழ்ச்சியில பாடிக்கிட்டு இருந்த ஹரிஹரன், திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு அங்கேயே சுருண்டு விழுந்திருக்காரு. அதன் பிறகு அங்க இருந்த எல்லாரும் பதறியடிச்சு ஓடி வந்து, அவர கொண்டு வந்து மருத்துவமனையிலும் அனுமதிச்சிருக்காங்க. பேச்சு மூச்சே இல்லாம மிக மிக ஒரு மோசமான நிலைமையில தான் அவரு இப்போ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காராம். இருந்தாலும் அவர காப்பாற்றுவதே கொஞ்சம் கடினம் தான் அப்படின்னு மருத்துவர்கள் கைவிரிச்சிருக்கிறதா ஒரு முக்கியமான தகவல் சற்று முன் இணையத்தில் வெளியாகி ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அனைவரையும் உச்சகட்ட கண்ணீர்லயும், சோகத்திலயும் மூழ்க வச்சிருக்கு.